ஹோலி கிராஸ் செய்தி உலகம் ஜூலை மாத செய்திகள் இரண்டாம் பாகம். ஜூலை 16 வான் மகோத்சவ் 2025. மத்திய சுற்றுச்சூழல் வனம் மற்றும் காலநிலை மாற்ற அமைச்சகத்தின் 2025ஆம் ஆண்டு வன மகோத்சவத்தை முன்னிட்டு எம் நாட்டு நலப்பணி திட்ட குழு சார்பில் தாயின் பெயரில் ஒரு செடி என்ற நிகழ்வு நாகர்கோவில் செட்டிக்குளம் சந்திப்பில் உள்ள அரசு தொடக்கப்பள்ளியில் நடைபெற்றது. தன்னார்வலர்கள் மற்றும் எம் நாட்டு நலப்பணி திட்ட மாணவியர் தங்கள் தாயின் பெயரில் ஒரு செடியை நட்டு சிறப்பித்தனர். இந்நிகழ்வு மரம் நடுதல் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதாய் அமைந்தது. ஜூலை 18 பன்னாட்டு கருத்தரங்கம். எம் கல்லூரியின் தமிழ் துறையும் கல்லூரி ஆசிரியர் குமரி தமிழ்ச்சங்கமும் இணைந்து பன்னோக்கு பார்வையில் தமிழ் செம்மொழி எனும் தலைப்பில் பன்னாட்டு கருத்தரங்கத்தை நடத்தியது. கருத்தரங்கிற்கு அருட்சகோதரி மேரி கில்டா அவர்கள் தலைமை உரையாற்றினார். தொடக்க விழாவில் கருத்தரங்க ஆய்வுக் கட்டுரைகள் நூலாக்கம் செய்து வெளியிடப்பட்டது. கருத்தரங்க நூலினை ஸ்காட் கிறிஸ்தவ கல்லூரியின் முன்னாள் முதல்வர் முனைவர் ஜேம்ஸ் ஆர் டேனியல் வெளியிட, கன்னியாகுமரி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் தமிழ்துறை உதவி பேராசிரியர் முனைவர் பெர்க்மான்ஸ் பெற்றுக்கொண்டார். சிறப்பு கருத்துரையாளர்கள் ஸ்காட் கிறிஸ்தவ கல்லூரியின் மேனாள் முதல்வர் முனைவர் ஜேம்ஸ் ஆர் டேனியல், ஐக்கிய அரபு அமீரக துபாய் நாட்டின் தளவாட மேலாளர் திரு மதிவாணன், திருவனந்தபுரம் பல்கலைக்கழக கல்லூரியின் தமிழ்துறை இணை பேராசிரியர் முனைவர் ஜென்சிஸ் குமார் ஆகியோர் கருத்தரங்கு சிறப்புரையாற்றினார். 3 அமர்வுகளில் ஆய்வாளர்கள் ஆய்வுக் கட்டுரைகளை வாசித்தனர். கருத்தரங்கில் பங்கேற்றவர்களுக்கு கல்லூரி துணை முதல்வர் முனைவர் அருட்சகோதரி பிரான்சி அவர்களின் தலைமையில் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. ஜூலை 21 கார்கில் விஜய் திவாஸ் 2025. எம் கல்லூரியின் கடற்படை பிரிவு சார்பில் கார்கில் விஜய் திவாஸ் நிகழ்வு நடைபெற்றது. நிகழ்வில் சிறப்பு விருந்தினர்களாக குமரி ஜவான்கள் டாக்டர் சுபைதரன், மேஜர் மற்றும் கௌரவ லெப்டினன்ட் பிராங்க்லின், ஹவில்தார் பிரான்சிஸ் கென்னடி, ஹவில்தார் ஜான் பவுலோஸ், ஹவில்தார் ஜஸ்டின் மற்றும் கௌரவ லெப்டினன்ட் ராபர்ட் சாம் ஆகியோர் கலந்து கொண்டனர். தலைமை விருந்தினரான டாக்டர் சுபைதரன் கார்கில் விஜய் திவாஸின் முக்கியத்துவத்தை விளக்கினார். கார்கில் போரில் இந்திய ஆயுதப் படைகளின் வெற்றியை நினைவு கூறும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 26ஆம் தேதி கார்கில் விஜய் திவாஸ் கொண்டாடப்பட்டு வருவதையும், போருக்கு வழிவகுத்த நிகழ்வுகள், இந்திய வீரர்களின் துணிச்சல், தியாகங்கள், இந்திய ஆயுதப்படையின் இறுதி வெற்றி குறித்தும் பேசினார். நிகழ்வில் கார்கில் போரின் போது உயிர் நீத்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. அதே நாளன்று கழிவு மேலாண்மை நடவடிக்கைகள் மற்றும் எரிசக்தி பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்வு. எம் கல்லூரியின் வணிகவியல் துறை சுயநிதி பிரிவு கழிவு மேலாண்மை நடவடிக்கைகள் மற்றும் எரிசக்தி பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து விழிப்புணர்வு நிகழ்வை நடத்தியது. இது மாணவியரிடையே சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதாய் அமைந்தது. மறுசுழற்சி செய்யக்கூடிய மற்றும் கழிவுப் பொருட்களிலிருந்து பயனுள்ள பொருட்களை எவ்வாறு உருவாக்குவது என்பது குறித்தான சொற்பொழிவுகளும் மாணவியர் வடிவமைத்த பொருட்களும் இந்நிகழ்வில் இடம்பெற்றன. அதே நாளன்று புரிந்துணர்வு ஒப்பந்தம். எம் கல்லூரியின் தமிழ்துறை சுயநிதி பிரிவு நாகர்கோவில் தெற்கு எழுத்தாளர் இயக்கத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை மேற்கொண்டது. மங்கையர் வாசகர் வட்டம் எனும் நிகழ்வுக்காக மேற்கொள்ளப்பட்ட இப்புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின்படி ஒவ்வொரு மாதமும் புகழ்பெற்ற எழுத்தாளர்களை மாணவியருக்கு அறிமுகம் செய்வதுடன் மாணவியரின் வாசிப்பு பழக்கம் மற்றும் படைப்பாக்கு திறனை வளர்க்க ஆவண செய்யப்படும் என்பதே இப்புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் நோக்கமாகும். அதன்படி ஜூலை 21ஆம் தேதி மங்கையர் வாசகர் வட்ட முதல் நிகழ்வு நடைபெற்றது. இதில் எழுத்தாளர் குமரி உத்ரா அவர்கள் கலந்து கொண்டு படைப்பு திறனை மாணவியர் எவ்வாறு மேம்படுத்துவது குறித்து பயிற்சி வழங்கினார். அதே நாளன்று வாரம் ஒரு தாவரம் அறிமுக நிகழ்வு. எம் கல்லூரியின் தாவரவியல் துறையின் சார்பில் உலக இயற்கை தினத்தை முன்னிட்டு வாரம் ஒரு தாவரம் எனும் நோக்கில் புதிய நிகழ்வு ஆரம்பிக்கப்பட்டது. பூமியில் உயிர்களை நிலைநிறுத்துவதில் தாவரங்களின் மதிப்பு, முக்கியத்துவம் குறித்த விழிப்புணர்வை ஊக்குவிப்பதை இந்நிகழ்வு நோக்கமாக கொண்டுள்ளது. நிகழ்வினை கல்லூரியின் மேனாள் கல்லூரி முதல்வரும் தாவரவியல் துறையின் இணை பேராசிரியருமான டாக்டர் சிஸ்டர் ரோசாலி அவர்கள் துவக்கி வைக்க, கல்லூரி முதல்வர் டாக்டர் சிஸ்டர் சகாய் செல்வி அவர்கள் தாவரவியல் துறையினரை பாராட்டினார். இந்நிகழ்வு இளம் தலைமுறைகள் மத்தியில் சுற்றுச்சூழல் குறித்த விழிப்புணர்வை உருவாக்கும் விதமாக அமைந்தது. ஜூலை 29 துறைகளுக்கிடையிலான போட்டிகள். எம் கல்லூரியின் காஸ்டியூம் டிசைன் அண்ட் ஃபேஷன் துறை சார்பில் துறைகளுக்கு இடையிலான போட்டிகள் நடத்தப்பட்டன. ஃபேஷன் தொழில்நுட்பம் மற்றும் ஆடை வடிவமைப்பின் எதிர்காலம் என்ற கருப்பொருளில் நடத்தப்பட்ட இப்போட்டியில் பல்வேறு துறை மாணவியர் கலந்து கொண்டனர். சிறப்பு விருந்தினராக ட்ரீம் சோன் பள்ளியின் இயக்குநர் திரு அருள் திபின் அவர்கள் கலந்து கொண்டு ஃபேஷன் மற்றும் வடிவமைப்பு தொழில்நுட்பத்தில் வளர்ந்து வரும் போக்குகள் எனும் தலைப்பில் உரையாற்றினார். போட்டியில் வணிகவியல் துறை மற்றும் வேதியியல் துறை மாணவியர் முதல் 2 இடங்களை பிடித்து பரிசு வென்றது குறிப்பிடத்தக்கது. ஜூலை 31 குளச்சல் வெற்றி தூண் நினைவு நாள் கொண்டாட்டம். எம் கல்லூரியின் கடற்படை பிரிவு சார்பில் குளச்சல் வெற்றி தூணிற்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது.
இது 1741ஆம் ஆண்டு திருவிதாங்கூர் படைகள் டச்சு கிழக்கிந்திய கம்பெனியை தோற்கடித்த வரலாற்று சிறப்புமிக்க குளச்சல் போரை கௌரவிக்கும் விதமாக அமைந்தது. தமிழ்நாடு கடற்படை பிரிவின் கமாண்டர் கணேஷ் பிள்ளை மற்றும் கல்லூரியின் கடற்படை பிரிவு பராமரிப்புத்துறை அதிகாரி முனைவர் சுனிதா மற்றும் கடற்படை பிரிவு மாணவியர் இணைந்து வெற்றி தூணிற்கு அஞ்சலி செலுத்தியது இந்தியாவின் வரலாறு மற்றும் பாரம்பரியத்தை போற்றுவதாய் அமைந்தது. அதே நாளன்று பணி நிறைவு விழா. கல்லூரியின் விலங்கியல் துறையின் ஆய்வுக்கூட உதவியாளர் திரு ஜான்சன் பால்ராஜ் அவர்களின் பணி நிறைவு விழா நடைபெற்றது. கல்லூரி செயலர் டாக்டர் சிஸ்டர் மேரி கில்டா, கல்லூரி முதல்வர் டாக்டர் சிஸ்டர் சகாய செல்வி ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். ஆசிரியர் அல்லா பணியாளர்கள், பேராசிரியர்கள் ஆகியோரின் வாழ்த்து மடல்கள், வாழ்த்து பாடல்கள் இடம்பெற்றன. அதனைத் தொடர்ந்து திரு ஜான்சன் பால்ராஜ் அவர்கள் ஏற்புரை வழங்க குழு புகைப்படம் எடுத்தல் மற்றும் இனிய விருந்துடன் விழா நிறைவுற்றது. தொழில் முனைவோருக்கான முன்னெடுப்பும் சிறப்பு பயிற்சிகளும். கல்லூரியின் தொழில் முனைதல் அமைப்பின் சார்பில் இளம் தொழில் முனைவோருக்கான வழிகாட்டும் நிகழ்வு நடைபெற்று வருகிறது. கல்லூரி முதல்வர் டாக்டர் சிஸ்டர் சகாய செல்வி தலைமையில் டாக்டர் ஜெனி சந்தர் பதுவா ஒருங்கிணைப்பில் நடைபெறும் நிகழ்வில் உயர்கல்வி பயிலும் விருப்பமுடைய மாணவியர், போட்டித் தேர்வுக்கு தயாராகும் மாணவியர், தொழில் முனைவு மற்றும் வணிக முயற்சிகளில் ஆர்வமுள்ள மாணவியர், வேலைவாய்ப்பை எதிர்நோக்கும் மாணவியர் என 4 குழுக்களாக செயல்படும் மாணவியருக்கு வாரந்தோறும் சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. பயிற்சிகள் உயர்கல்விக்கு தயாராகும் மாணவியருக்கு டாக்டர் அனிதா மால்பியா அவர்கள் தலைமையிலும், வேலைவாய்ப்புக்கான பயிற்சி டாக்டர் சுஜிதா அவர்களின் தலைமையிலும், போட்டித் தேர்வு மற்றும் தொழில் முனைவோருக்கான பயிற்சி டாக்டர் ஜெனி படுவா அவர்களின் தலைமையிலும் நடைபெறுகின்றன. மேலும் வாரத்தின் 3 வேலை நாட்கள் மற்றும் சனிக்கிழமைகளில் சென்னை கோச்சிங் சென்டர் போட்டித் தேர்வுக்கான பயிற்சியை மாணவியருக்கு வழங்கி வருவது குறிப்பிடத்தக்கது. கல்லூரியின் நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள கல்லூரியின் இணையதளத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.